ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தாய் தந்தையின் அதிக மேன்மை. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே அப்பா எப்படிப்பட்டவர், என்ன சத்து அவருக்கு இருக்கு, பாவகம் பாவகாதிபதி காரகம் எனது அருமை ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் தான் பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகமும் உதாரணம். நான் பார்த்த ஜாதகம். அதே ஜாதகத்துல தாய் மெஜாரிட்டியா தந்தை மெஜாரிட்டியா சொல்லலாம். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்களா சொல்லலாம். தகப்பனார் தகப்பனாரால இல்ல, தாய் நல்ல மேன்மை அதையும் சொல்லலாம். இதுக்கு பூரா கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் படிநிலைகள் அதுலதான் பலன் இருக்கு. 100 மார்க்கா 50 மார்க்கா 40 30 10 இப்படி அமைப்புல பலன்கள் இருக்கிறது. மறுபடியும் தலைப்பை படிக்கிறேன். தாய் தந்தையின் அதிக மேன்மை. அதிக மேன்மை, நல்ல சத்தானவங்க, எந்த குறையும் இல்லை. வீடுகள் இப்ப கூட சமீபத்தில் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு டைம் குடிச்சிட்டு போனாரு. கேள்விப்பட்ட வகையில 4-5 வீடுகள் இருக்குது. நல்ல தொழில் வச்சிருக்காரு. இது எப்படி சாத்தியம், இதைத்தான் வழங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற என் யூடியூப்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ கோட்பாடுகள் நிறைந்த வீடியோக்கள் இருக்குது. கல்வி மேன்மை ஒவ்வொன்றையும் தரம் இருக்கும். திருமணம் அதனுடைய தரம், திருமணம் வேற அதனுடைய தரம் வேற. இல்ல இது 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, எவ்வளவு சம்பாதிப்பார் டோட்டலா, அவருடைய ஒவ்வொரு பாவமும் என்ன சொல்கிறது, பாவகம் பாவகாதிபதி காரகம் அதனுடைய சுபத்துவ பாவத்து நிலைக்கு தகுந்தவாறு தான் பலன்கள் கிடைக்கும். லக்கணம் நல்லா இருக்கணும். யோகங்கள் இருந்தாலும் கிரகிப்பு செய்வதற்கு லக்கணம் நன்றா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். ஒளிக்கிரகங்கள் கெட்டு போகக்கூடாது. சூரிய சந்திரர்கள், குருபகவான சுக்கரன் கெட்டு போகாது. நெருக்கி எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைச்சாலும் இந்த அம்சங்கள் இருந்தா தான் அவங்களுடைய வாழ்வில் சுபிச்சமாக இருப்பார்கள். அப்படிங்கிற வீடியோக்கள் நிறைய இருக்கு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பலன்கள் தேவைப்பட்டாலும் திரைத்திடக்கூடிய 90 80 57 13 70 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. ஜாதகத்தை அனுப்புங்க, முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம், சிசேரியன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லப்படும். இயல்பாக ஒரு சுலோவாக கூட கேட்டுக்கலாம் பலன்கள் அப்படிங்கிற அமைப்புல ஒரு நாட்கள் ஆகும். கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டுக்கொள்ளுங்க. பலன் சொல்லும் போது சோக தகவல்களையும் நான் சொல்லுவேன். அப்படிங்கிற அமைப்புல இப்ப விளக்குவோம். தாய் தந்தையரின் அதிக மேன்மை. லக்னம் முதல்ல இதை பாருங்க. பௌர்ணமி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அது பொதுவான ஒரு மேன்மையான அமைப்பு. சூரிய சந்திரன் வந்துட்டாலே தாய் தந்தை நலம். புதன் வேற இங்க இருக்காரு. அப்ப தந்தையாருக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும். எதுல தொழில் வச்சா தொழில் மேன்மையா அவர் நினைப்ப ஆரம்பிச்சு. ஜாதியுமே இல்ல யூகவான் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். பௌர்ணமி தானே. அப்ப முதல்ல எதை பார்க்கணும், 4ஆம் இடம் தாய், 9ஆம் இடம் தந்தையார். மகர லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு 4 9 கூடையவர்கள் சுக்கிரன் தான். அவர் தான் தாய் தந்தையர். மறுபடியும் பார்க்கணும், பாவகம் பாவகாதிபதி காரகம் அப்படி அமைப்புல கடக வீடை பார்க்கணும். தாயாருக்கு 4ஆம் அதிபதியை பார்க்கணும். ராசிக்கு 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். இப்ப இதுல நிறைவு வந்துருச்சா, தாயை முதல்ல எடுத்துக்கிடுவோம். பௌர்ணமி ஒரு பாயிண்ட். 4ஆம் அதிபதி குரு பார்க்கிறார். 2 11 கூடையவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப எல்லா யோகமும் அந்த தாய்க்கு இருக்கிறது. குடும்பம், வருமானம் இந்த அமைப்புல நல்லா இருக்காங்க. 4ஆம் இடம். கல்வி இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குங்கிறது அடுத்த விஷயம். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்துருச்சா. குருவுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் சனியோட சம்பந்தப்பட்ட அது சிறு குறைகள். அதை பத்தி நம்ம கூட 100 ரூபாயில 10 ரூபாய் போனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 70% சரியா வந்தாலே போதும். அப்படி நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் குருங்க. குருவின் வீடு சுபத்துவமாக எடுத்துக்கலாம். சுக்கிரன் சரியா. அப்ப 4 9 கூடைய சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து குரு பார்க்கிறார். இந்த நிலையில 4 9 கூடைய சுக்கிரன் உச்சமா இருந்து குரு இங்க இருந்து பார்த்தாங்கன்னா மாறுபட்ட பலன். சுக்கிரன் குரு பார்த்து கூடாது. ஏதோ ஒரு வேலை அவளுக்குள்ள ஒரு குறை இருக்கும். எந்த குறையும் இல்லாம இருக்காங்க. சூரியன் தன்னை தாய்க்கு சொல்லிட்டேன். தாய்க்கு மறுபடியும் சொல்றேன். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. சந்திரன் பௌர்ணமியா இருக்காரு. ராசிக்கு 4லயும் குரு இருக்கு.
நல்ல அமைப்பு. கடக வீட்டில் செவ்வாய் சனி சிறு சிறு ஆகாத குணம் இந்த ஜாதகையுடைய தாயிட்டு இருக்கு. இதை நான் லைட்டா சொன்னேன், அது வெளியே தெரியாது. அதைத்தான் சொன்னேன், கிரக பாவ சுபத்துவ பாவத்துவத்தின் படிநிலைகள். மெஜாரிட்டி சுபத்துவம் அதிகமா இருந்து பாவத்துவம் கம்மியா இருந்தா பிரச்சனையே இல்லை. சரிசமமாக இருந்தா கூட சிறு பிரச்சனைகள். சுபத்துவத்தை மீறி பாவத்துவம் இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். சாரங்கிற எதுவுமே அதுல எடுக்கவே இல்லை, நான் பார்க்கறதும் இல்லை, பலன்களே இல்லை. நேற்று ஒரு அன்பர் 20 வயசு தான் ஜாதகம் பார்த்தாரு. நான் சொல்ல அவருக்கே அழகா போயிது. அவருடைய ஜாதகத்துல 8ஆம் இட சுபத்துவம் புதன் நல்லா இருக்கு. செவ்வாய் கனெக்ட் ஆகிறதுனாலதான் அந்த உயர்நிலைக்கு போய் ஒரு முடிவு எடுக்கும்போது திணறாரு. அதை அப்படியே வெளிக்காட்டினேன். அவர் ரிப்ளை பண்ணி எனக்கு போஸ்ட் போட்டிருக்காரு, அதை பாராட்டி போட்டிருக்காரு வச்சுங்களேன். இப்படி சில நண்பர்கள் பாராட்டி போடுறாங்க, பேஸ்புக்லையும் போடுறாங்க, பாருங்க. இப்ப தந்தையார் நிலை மறுபடியும் பௌர்ணமின்னு வந்துருவேன். தன் வீட்டையே தான் பாக்குறாரு. சந்திரன் பாவகம் சிம்ம வீடு வெளிச்சமா இருக்கு. 9ஆம் வீடு நல்லா இருக்காரு, குரு பாக்குறாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? தாய் தந்தை மிகுந்த ஒரு சுபத்துவத்தோட நல்லா சரியா வாழ்றாங்க. இதுதான் வேத ஜோதிடம் அற்புதமானது. ஒரு மனிதனே வெறும் பிண்டம் தான், டாய்ஸ் தான், பொம்மைகள் தான். இயக்குறது கிரகங்கள். இறைவன் மூலமாக கிரகங்கள் இயக்குகிறது. இதுதான் இங்க நாத்திகம் தெரிச்சு ஓடிடும். இதுல எந்த விஷயம் இல்லை, ஆகாத விஷயம் நாத்திகம். தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை நாத்தியம் சொல்லுவேன், ஆகாத விஷயம். இப்ப இந்த சுபத்துவ பாவத்துவத்துல படிநிலைகள் இருக்குங்கிறத நான் விளக்கிட்டேன். திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா சிறப்பா சொல்லப்படும். எல்லாருக்கும் திருமணம் நடக்கும். அதாவது பொருளாதாரத்துல இல்லாதவருக்கும் திருமண பவன் நடந்துடும். வசதி உள்ளவருக்கு திருமணம் நடக்காம போகும், வசதி உள்ளவருக்கும் திருமணம் நடக்கும். ஒரு குணக்கேடானவருக்கு திருமணம் நடக்கும், உடல் ஊனமாக கூட திருமணம் நடக்கும். அந்தந்த பாவகங்கள் முக்கியம். அந்த வாழ்க்கை தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திருமண பொருத்தம் பார்த்தா அப்படிதான். இந்த வயசுல அணுக்கப்படுத்த செய்யலாமா, தொடர்ச்சியாக அவயவ தசாபத்தி வருதா, ஊட ஒரு சிறு பின்னடைவான காலம் வரும்போது ஒரு ஜாதகம் பொருத்தம்னா அதே காலம் பெண் ஜாதகத்துல இருக்கும், பதியப்பட்டிருக்கும். சிறு துன்பம் தாங்கிக்கலாம்னு இருக்கிற அமைப்புல மட்டும் மற்றதுக்கு நிறைவா இருந்தா, மற்ற அமைப்பு நிறைவா இருந்தா அதை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம எதையும் கிரியேட் பண்ண முடியாது, ஜோதிடர் உருவாக்க முடியாது. ரெஃபர் பண்ணி சொல்றேன் திருமண பொருத்தம். அந்த மாதிரி திருமணம் சிறப்பாக பார்ப்பேன். 2ஆம் திருமணம் பார்த்துக்கலாம். சிசேரியன் குறிக்கிறதுக்கு பிள்ளைகள் அளவு நல்ல சத்தான குழந்தை பேர் புகழோட வாழணும் தான் நான் கூட நினைப்பேன். நமக்கு அந்த பிராப்தம் இருக்கா? பெற்றோர் காலத்தை கொடுங்க. அதுல 5, 9ஆம் பாவ அதிபதிகளை நிர்ணயித்து சிசேரியனை நல்ல அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டிய தகுதிகளாக நம்ம குறிச்சு கொடுக்குறோம். சிம்பிளான விஷயம். அங்கே ஏன் சுத்தக்கூடாது, இப்படிதான் முகத்தோட நேரடியாக நம்ம தொட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பிள்ளை சொல்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நுணுக்கமான வீடியோக்கள் பார்க்குறேன், தர வைக்கேன், பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.